The best way to predict the future is to create it. இது ஆப்ரஹாம் லிங்கனோட கோட். ஒரு பிஸி மார்க்கெட் ஒரு தெருவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தெருவில் உள்ள கடைகள் எல்லாமே உங்களுக்கான ப்ராஸ்பெக்டாக தான் இருப்பாங்க. பேஸ் மார்க்கெட் சக்ஸஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பவுண்டரியை தாண்டி வெளியே போகலாம். வெல்கம் டு ஃபெதர் டெஸ்ட் இஷ்யூஸ். நம்ம இன்றைக்கி பேப்பர் ரோல் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த பிஸ்னஸ் பற்றி 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி மார்க்கெட் சர்வே பண்ணுறது, ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுது, எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அது லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மிஷினோட அட்வான்டேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு வந்து இந்த மிஷினால் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன அட்வான்டேஜ், ரெண்டாவது மார்க்கெட்டிங்கில் என்ன அட்வான்டேஜ், அப்புறம் ப்ரொடக்ஷனில் என்ன அட்வான்டேஜ், அப்புறம் சேல்ஸில் என்ன அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அட்வான்டேஜ் தான் பார்க்க போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வான்டேஜில் ஃபஸ்ட்டு நம்ம மிஷின் ப்ரைஸ் தான் பார்ப்போம். ஸோ மிஷின் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4 மிஷினுக்கான ப்ரைஸை நம்ம ஒரு மிஷின்லேயே முடிச்சிடறோம். ஸோ அதுவும் நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு சேவிங்ஸு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பில்டிங், நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற இடம், அது ரெண்டடாக இருந்தாலும் சரி, சொந்த இடமா இருந்தாலும் சரி, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் போகிற இடத்துல 600 ஸ்கொயர் ஃபீட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த சேவிங்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வான்டேஜாக நம்மளுக்கு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அட்வான்டேஜ். ஸோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எதுனாலான்னு பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி சேலரி, அப்புறம் இபி, பவர் கன்சப்ஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். இது 3 தான் மெயின் அட்வான்டேஜாக அதில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து லேபர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேபரோ எம்ப்ளாயோ உங்களுக்கு 4 மிஷின் போடும்போது 4 ஆப்ரேட்டர் தேவைப்படும். அதே மாதிரி 2 இல்லை 3 பேர் நம்ம பேக்கிங்க்கு தேவைப்படும். ஸோ குறைஞ்சது 6லேருந்து 7 பேர் தேவைப்படும். பட் ஒரே மிஷினில் இருக்கனால நமக்கு 2 லேபர் இருந்தால் போதும். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் எப்படி போகும்னு தெரியாது, பிஸ்னஸ் வரலாம் வராமையும் போகலாம். ஸோ டைம் பீரியட் இருக்குது, பிரேக் எவன்லாம் அட்டன் பண்ணிருக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த லேபர் செலவு நம்மளுக்கு கம்மியாகும், எம்ப்ளாயி செலவு நம்மளுக்கு கம்மியாகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பவர், 4 ஹெச்பி போக வேண்டியது இடத்துல உங்களுக்கு இதில் 3 ஹெச்பி 2 ஹெச்பியில் முடிஞ்சிடும். ஸோ எப்படினாலும் 1 ஹெச்பி நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அதில் ஒரு சேவிங் நாங்கள் அட்வான்டேஜ் சொல்கிறது எல்லாமே ஒரு சேவிங்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெயின். இப்போ ரா மெட்டீரியல் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு டீலர்ட்டேருந்து டைனிங் டேபிள் ரோல், ஏடிஎம் பில்லிங் ரோல் எல்லாம் ஒரே டீலர்கிட்ட கிடைக்குன்னா அவர்கிட்டருந்து ஒரு 5 டன் எடுத்தோம்னா அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் நம்மளுக்கு கம்மியாகும். அதே இது நீங்கள் ஒவ்வொரு ரா மெட்டீரியலாக ஒவ்வொரு டைம் 1 டன் 1.5 டன் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் உங்களுக்கு அதிகம் தான் ஆகும். அதே மாதிரி நீங்கள் கொண்டு போய் கிளைண்ட்டை போடும்போது எல்லா பொருளும் ஒரு டாடா ஏஸில் நம்ம ஏற்றி கொண்டு போய் போடுறோம் அப்படின்னா ஃபுல்லாகிடும். உங்களுக்கு ஃபுல்லாகி உங்களுக்கு கொண்டு போய் சேரும்போது அதில் ஒரு சேவிங்ஸ் உங்களுக்கு உண்டாகும். ஸோ இதுதான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கான அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அட்வான்டேஜ் தான். ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அட்வான்டேஜில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு சேல்ஸுக்காண்டி போகிறோம்னு வைங்களேன், மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் ரோல் வாங்குவாங்க, பிஎஸ் பில்லிங் ரோல் வாங்குவாங்க. ஏன்னா பில்லிங் மிஷின் வச்சுருப்பாங்க, ப்ளஸ் ஸ்வைப்பிங் மிஷினும் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஃபாயில் ரோல் வாங்குவாங்க, பட்டர் பேப்பர் ரோல் வாங்குவாங்க. இந்த 4 ப்ராடக்ட்டுமே அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போகிறதா இருக்கும். அப்புறம் யூனிக்கான கேட்ரிங் சர்வீஸ் இருக்கும். கேட்ரிங் சர்வீஸில் டைனிங் டேபிள் ரோல் போகும். அதுக்கப்புறம் பெட்ரோல் பல்கில் பார்த்திங்கன்னா பில்லிங் ரோல், பிஎஸ் பில்லிங் ரோல் போகும். ஒரு பிஸி மார்க்கெட் ஒரு தெருவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தெருவில் உள்ள கடைகள் எல்லாமே உங்களுக்கான ப்ராஸ்பெக்டாக தான் இருப்பாங்க. ஸோ அது இதுதான் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். நம்மளோட பவுண்ட்ரி ரொம்ப சின்னதாகிடும். பேஸ் மார்க்கெட்லேயே நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையும் கான்ஃபிடென்ட்டும் வந்துடும். ஸோ ஒன்ஸ் பேஸ் மார்க்கெட் சக்ஸஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பவுண்டரியை தாண்டி வெளியே போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதுதான் இதோட மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அட்வான்டேஜ். நம்ம இன்றைக்கி இந்த மிஷினோட ப்ரொடக்ஷன் அட்வான்டேஜ் தான் பார்க்க போகிறோம். இதில் மெயின் ப்ரொடக்ஷன் அட்வான்டேஜ் எதை பார்க்குறோம் அப்படின்னா இந்த மிஷினை வந்து உமன் என்டர்பிரினர்ஷிப்காண்டி செஞ்சோம். உமன் என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா அந்த மிஷினில் ஆட்டோமேஷன்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஓவர் மேனுவலாக எதுவும் பண்ணாத மாதிரி மோஸ்ட்லி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி இந்த மிஷினை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா உமன் எம்ப்ளாயி வச்சே நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நம்ம ஒரு 10 நாளைக்கு ஃபஸ்ட்டு மாதம் ஒரு 10 நாளோட ப்ரொடக்ஷன் தான் சேல் ஆகும். அப்புறம் ஒரு செகண்ட் மந்தில் ஒரு 15 நாள் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10 நாள் ஒரு ப்ராடக்ட் ஓட்டலாம், அடுத்த 10 நாள் இன்னொரு ப்ராடக்ட் ஓட்டலாம், அடுத்த 5 நாள் இன்னொரு ப்ராடக்ட் ஓட்டலாம், இல்லை 5 நாளைக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ஓட்டலாம். ஸோ நம்ம சேலுக்கு ஏற்றாப்புல நம்ம என்ன ப்ராடக்ட் ஓட்டணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இது மிகப்பெரிய அட்வான்டேஜ் ப்ரொடக்ஷனில். த பெஸ்ட் வே டு ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர் இஸ் டு கிரியேட் இட். இது ஆப்ரஹாம் லிங்கனோட கோட். ஸோ எஃப்டிசி வீவிங் காம்போ மிஷினை வச்சு அதை க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறோம். டு டெவலப் என்டர்பிரனர்ஸ், நியூவாக இருக்கட்டும், யங்காக இருக்கட்டும், உமன் என்டர்பிரனர்ஸாக இருக்கட்டும். தேங்க்யூ. எங்களை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிற கூகுளஸ் ஃபெதர் டெஸ்ட் இஷ்யூஸ் கோயம்புத்தூர். எங்களை வீடியோ வரதுக்கு முன்னாடியே காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கொடுத்துருக்குற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.